குஹன் சன்னியப்பன் இயக்கத்துல சத்யராஜ், வசந்த் ரவி, தான்யா ஹோப், ராஜீவ் மேனன் இவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்கிற வெப்பன் அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட ட்ரைலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் சூப்பர் ஹியூமன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பொதுவாகவே ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகிற சூப்பர் ஹியூமன்ஸ் படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அந்த வகையில தமிழ்ல ஒரு சூப்பர் ஹியூமன் படம் வருது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த படம் நேத்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வசந்த் ரவி ஒரு யூடியூபரா இருக்காரு. சாதாரண யூடியூபர் இல்ல, ஒரு அவார்ட் வினிங் யூடியூபரா இருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புல நிறையவே ஆர்வம் இருக்கு. இப்படி இருக்கும்போது சோசியல் மீடியால இவர் ஒரு வீடியோவை பாக்குறாரு. அந்த வீடியோ மூலமா தேனி ஃபாரஸ்ட்ல சூப்பர் ஹியூமன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த தன்னோட யூடியூப்ல கான்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் ஹியூமனை பார்த்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் தேனியில இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போறாரு. அதே சமயத்துல அந்த சூப்பர் ஹியூமனை தேடி பிளாக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கேங்கும் அங்க வராங்க. அவங்க கையில வசந்த் ரவி மாட்டிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பர் ஹியூமனை தேடி போறாங்க. இவங்க தேடி போற சூப்பர் ஹியூமன் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார். சோ வசந்த் ரவியும் இந்த பிளாக் சொசைட்டி கேங்கும் சத்யராஜை பார்த்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்களும் திருப்பங்களும் தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. டைரக்டர் குஹன் சன்னியப்பன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சவாரி அப்படிங்கிற படமும் வெள்ளை ராஜா அப்படிங்கிற வெப் சீரிஸும் பண்ணியிருந்தாரு. இவர் நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதன் மூலியமா இன்ஸ்பயர் ஆகி ஒரு சூப்பர் ஹியூமன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சூப்பர் ஹீரோவா வர சத்யராஜ் சார் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. என்னதான் புல்லட் கூட நெருங்க முடியாத ஒரு சூப்பர் ஹியூமனா இருந்தாலும் அவருக்கும் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. பல சீன்ல பாத்தீங்கன்னா அவரோட என்ட்ரி எல்லாம் மாசா காமிக்க பிஜிஎம் எல்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. தென் வசந்த் ரவி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சாதுவா வருவாரு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுவாரு. அவரோட ஆக்டிங் என்னால பெஸ்ட்னு சொல்ல முடியல, பட் ஓகேவா தான் பண்ணிருந்தாரு. குறை சொல்ற மாதிரி இல்ல. இந்த படத்துக்கு பிரபு ராகவ் அப்படிங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா தேனியில இருக்கிற ஃபாரஸ்ட்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தேனி பாத்தீங்கன்னா ஜெனரலாவே பார்க்க அழகான ஊரு. அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சினிமாட்டோகிராஃபர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கலரிங் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஹாலிவுட் லெவலுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அது அப்படி ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியும் கலரிங்கும் தான். அந்த வகையில சினிமாட்டோகிராஃபி அண்ட் டிஐ டீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் பண்ணிருக்காரு. பாடல்கள் பாத்தீங்கன்னா பெஸ்டா இல்லனாலும் போர் அடிக்காத அளவுக்கு இருந்துச்சு. பிஜிஎம்னு பார்த்தா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்திருக்காரு. ஈஸ்வலா ஜிப்ரான் சார் பாத்தீங்கன்னா பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாரு. பட் இந்த படத்துல அந்த அளவுக்கு அவர் பண்ணல. ஓகேவா ஃபீல் ஆச்சு. இவ்வளவுதான் எனக்கு பாசிட்டிவா இந்த படத்துல ஃபீல் ஆச்சு. இப்போ நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டைரக்டர் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படங்களை இன்ஸ்பயர் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணது ஓகே. அதுவும் சூப்பர் ஹியூமன் கான்செப்டை எடுத்திருக்காரு. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பி இருக்காரு. கொஞ்சம் நஞ்சமா இல்ல, நிறைய சீன் ரொம்பவே லாகா தான் ஃபீல் ஆச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நான் லீனியரா சொல்லியிருப்பாங்க. அது தேவையில்லையோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. அப்படி அவங்க நான் லீனியரா சொல்லியும் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எந்த வித இன்ட்ரெஸ்டும் கிரியேட் ஆகல. ரொம்பவே ஃபிளாட்டா தான் போச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபிளாட்டாவும் நிறைய லாகியான சீன்ஸாவே போயிட்டு இருந்துச்சு. அதுவும் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. என்னதான் சூப்பர் ஹியூமன் படமா இருந்தாலும் எவ்வளவு லாஜிக் மிரர்கள் இருந்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹீரோயின் தான்யா ஹோப்போட ரோல் கூட பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அண்ட் ராஜீவ் மேனன் சார் பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் வில்லனா பண்ணிருக்காரு. அவரோட ரோல் பார்க்க ஸ்டைலிஷா இருந்தாலும் கேரக்டர்ல எந்த வெயிட்டேஜும் ஃபீல் ஆகல. ராஜீவ் மேனன் சார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விடுதலை படத்துல ரொம்பவே நல்ல ரோல் பண்ணியிருந்தாரு. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ண வில்லன் ரோல் ஸ்கோப்பே இல்லாம தான் இருந்துச்சு. பெருசா இம்பாக்ட் எதுவும் கிரியேட் பண்ணல. இந்த படத்தோட ட்ரைலர் போஸ்டர் எது பார்த்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் ஹியூமன் சாகா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ டைரக்டர் இந்த சூப்பர் ஹியூமன் கான்செப்ட வச்சு நிறைய படம் எடுப்பார் போல இதுக்கப்புறம். அதுக்காக தான் அப்படி அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல செகண்ட் பார்ட்க்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காரு. அந்த படத்தையாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரீன் பிளேவை கிரிப்பிங்கா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பெரிய சொதப்பல்னு தான் சொல்லணும். ஓவராலா பாத்தீங்கன்னா டைரக்டர் சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு நல்ல கான்செப்டை எடுத்திருந்தாலும் அதை பிரசன்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிலோ ஆவரேஜா தான் ஃபீல் ஆச்சு. சோ எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறீங்க, இல்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.